சிறகடிக்க ஆசை. இன்னைக்கு நைட் நடக்க போகிற எபிசோடை காலையிலேயே பார்க்கலாம் வாங்க. மீனா சவால் விட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அத்தை, நீங்கள் சொல்லுங்கள், என் மருமகன் ஜெயிப்பான்னு சொல்லுங்கள். ஏண்டி, நான் தான் உனக்கு உனக்கு தூண்டி விட்டதே நான் தான். என்னையை சொல்ல சொன்னால் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். சிந்தாமணி இருந்துக்கிட்டு, நானும் இந்த தொழிலில் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவ தான். அந்த என்னை அடக்க வந்தால் நான் அடக்குவேன் அப்படின்ட்டு, யாராக இருந்தாலும் நேர்மையான வழியில் முன்னேறி வந்தால் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்னை மடக்கி இது பண்ணணும்னு சொல்லி நினச்சா நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறா. பார்வதி ஆண்டி இருந்துட்டு, போட்டி இருக்கலாம், பொறாமல் இருக்க வேணாம், விடுங்க எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்கிறா. மீனா இல்லைங்க ஆண்டி, நான் நேர்மையான வழியில் தான் போகணும்னு நினைக்கிறேன். அதனால நேர்மையான வழியில் போக யாராக இருந்தாலும் நல்ல விதமாக நம்ம ஆதரவு கொடுத்து செய்யலாம். இவங்க என்னை தட்டி கொடுத்து நல்லா செய்யின்னு சொல்லியிருந்தா கூட நான் இது எதையும் நினைக்க மாட்டேன். என்னை கவுக்கணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, இது நல்லதுக்கே அல்ல அப்படின்னு மீனா சொல்லிகிட்ருக்கா. மீனா ஊரில் 1000 பூக்கடை இருக்குது, அந்த 1000 பூக்கடையும் இவங்களாவே இருக்க முடியும்னு நினைக்கிறது தப்பல்லவா? யார் வேணாலும் எங்கே வேணாலும் என்ன வேணால் பண்ணி பிழைக்கலாம். 1000 மண்டபத்தில் இவங்க கான்ட்ராக்டாகவே இருக்கணும்னு நினச்சா அது நல்லா நடக்குமா? யார் தொழிலில் முன்னேறி நல்லா சிறப்பாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த இதெல்லாம் கிடைக்கும். நேர்மையான வழியில் முன்னேறி வர சின்ன பொண்ணுங்க யாராக இருந்தாலும் அவங்க காலில் விழுந்து கும்பிட்றது தப்பே கிடையாது. அந்த மாதிரி மனசுள்ளவ தான் நான் யாரையும் மிதித்து வாழணும்னு நினைக்கிறதில்ல அப்படின்ட்டு மீனா நல்லா வெறப்பாக நல்லா பேசுகிறான். நீங்கள் எதுக்காக இப்போ எங்கள் அத்தைக்கிட்ட டான்ஸ் கற்றுக்குறீங்கன்னு தெரியுமா? நீங்கள் இன்னும் டான்ஸ் கற்றுக்க வரல. நீங்கள் என்னையும் எங்கள் அத்தைக்கிட்ட அது இது சொல்லி கொடுத்து நீ இந்த இதுலேருந்து விலக்காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் எங்கள் 2 பேர்த்துக்கு சண்டை வந்தால் அந்த சண்டையில் நீங்கள் குளிர்காயலான்ட்டு நீங்கள் நினச்சிட்ருக்குறீங்க. அது நடக்கவே நடக்காது. என்றைக்கும் நான் தொழிலில் முன்னேறி வருவேன். அத்தை, இவங்களுக்கு நீங்கள் டான்ஸ் சொல்லித்தரீங்க. நாளைக்கு டான்ஸு கற்றுக்கிட்டு இவங்க உங்களுக்கு எதிரியாக கூட வரலாம். இந்த டான்ஸ் ஆட்டத்தை நான் தான் சிறந்தவளாக இருக்கணும்னு கூட செய்வாங்க. அதனால் நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க. நீங்கள் எங்கள் அத்தைக்கிட்ட டான்ஸ் கற்றுக்க வந்துக்கிட்டீங்களா, நல்லா டான்ஸை கற்றுக்கிட்டு அதில் முன்னேறி வர பாருங்கள். நாளைக்கு இந்த பூத்தொழில் போச்சுன்னா அந்த தொழிலாச்சும் வச்சு நீங்கள் சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்கலாம் அப்படின்னு மீனா சொல்கிறான். சரி கம்முன்னு இரு, எதுவும் பேசாமல் இரு அப்படின்ட்டு அந்த ஒல்லிக்குச்சி சொன்ன மாதிரி எல்லாம் சமைச்சு கொண்டு வந்திருக்கிறியா? சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். ஏதோ அவங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு இருங்க. என்னை யாரும் எந்த இது விதத்துலேயும் சீண்டுனா நான் சும்மா இருக்க மாட்டேன், பார்த்து நடந்துக்குங்க அப்படின்ட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு மீனா கிளம்பி போகிறான். வீட்டில் எல்லாம் சாப்பிட்ற ரெடியாக டைனிங் டேபிள் உட்காந்துருக்குறப்ப மனோஜ் விஜயாவும் உட்காந்து சாப்பிட்றப்ப டைட்டிஷன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறப்ப ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி மீனா சொல்கிறத எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ட்டு போய் விஜயாவுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. மனோஜ் எனக்கு அப்படின்ட்டு, நான் உங்களுக்கு சமைச்சு அங்கே வச்சுருக்கேன், போய் உங்கள் வீட்டுக்காரம்மா எடுத்து தர சொல்லி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. ஏன் எடுத்து வந்து தரமாட்டியான்னு விஜயா கேட்குறான். இல்லை, நான் உங்களுக்கு தான் செய்ய முடியும், அவங்களுக்கெல்லாம் செய்ய முடியாது, எடுத்து வச்சதை கொண்டு வந்து பரிமாறக்கூட முடியாதா அப்படின்னு. ஏன் சம்பளம் வாங்குறியல்ல அப்படின்னே முத்து இருந்துக்கிட்டு, நான் சம்பளம் வாங்குறேன்னா சமைக்கிறதுக்கு தான் சம்பளம் வாங்குறேன், பரிமாறுறதுக்கு ஒன்றும் சம்பளம் வாங்கலை அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் அப்படின்னு முத்து சொல்கிறான். போய் ரோகிணி, நீ போய் எடுத்து வந்து கொடுத்துக்க, அவளெல்லாம் எடுத்து தரமாட்டா அப்படின்னு சொல்லி மனோஜ் முத்து சொல்கிறான். ரவியும் ஸ்ருதியும் பீஸா செஞ்சு கொண்டுட்டு வராங்க. ரவி, ஸ்ருதி 2 பேர் வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட்றப்ப 2 பேரும் நான் வேணாம், நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம், நாங்கள் பீஸா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரவி அண்ணி, இது நானே சமைச்சது, நம்ம ஊர் ஸ்டைலில் எல்லாமே சமைச்சிருக்கேன், வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு. முத்து, வா சாப்பிட்லாம் அப்படின்னு, பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சு உட்காந்து சாப்பிட்றாங்க. எல்லோரும் ஆளுக்கு ஒன்றா எடுத்து சாப்பிட்றப்ப ஸ்ருதியும் மீனாலும் ஒரு இது எடுக்கிறாங்க. ரோகிணிக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து பகிர்ந்து சாப்பிட்றப்ப மனோஜும் விஜயாவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறப்ப, ஐயோ வேண்டாடா, அவங்களே எவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டு உடம்ப குறைக்கிறத வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, நீ இதை கொடுத்து அவங்கள இது பண்ணுற உடம்பேற்ற பார்க்குறியா, கம்முனிர் அப்படின்னு முத்து சொல்கிறான். சரி அப்படின்னு சாப்பிட்றப்ப இவங்க எல்லோரும் 2 நல்லா ருசியாக இருக்குதுன்னு சொல்லி இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. 2 பேரும் பேந்த முடிச்சுட்டு அவங்களோட டைட்டிஷன் சாப்பாடை சாப்பிட்றாங்க.
விஜயா இருந்துட்டு ஐயய்ய இது நல்லாவே இல்லை, உப்பு இல்லை உரப்பு இல்லை அப்படிங்கப்ப, ஏய் என்னடி இப்படி சமைச்சு வச்சிருக்கிற அப்படின்னு மீனாவை கேட்குறப்ப, இல்லைத்த அவங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் நான் சமைச்சிருக்கேன், நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறா. அவங்க தானே கொழுப்பு குறைக்கிறதுக்காக உப்பு காரம் எண்ணெய் எதுவுமே சேர்த்த வேணான்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இப்படி சமைச்சிருக்கேன், இதுக்கு எனக்கு என்ன ஒரு சம்மந்தம் கிடையாது, நீங்கள் சாப்பிட்டுக்குங்க அப்படின்ட்டு சொல்லிடுறான். சாப்பிட்டு ஐயோ நல்லாவே இல்லைன்ட்டு எல்லாம் சாப்பிட்றாங்க. இந்த சாப்பாடை அவங்க ருசித்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அதை 2 பேரும் பேந்த முடிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரின்ட்டு எல்லாம் அவங்கவுங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. 2 பேரும் நல்லா நைட்டு தூங்குறப்ப விஜயாவுக்கும் மனோஜுக்கும் வயிற்ற போட்டு கலக்குன்னு கலக்குது. 2 பேரும் பாத்ரூமுக்கு பெட்டுக்குமே நடந்துட்டுருக்குறாங்க. முடியலடா சாமி அப்படின்ட்டு இந்த 2 பேரும் வெளியில் வர்றாங்க. அம்மா என்னால் முடியலம்மா, குடலே பிடுங்கி வெளியில் வந்துடுற மாதிரி இருக்குதும்மா, வயிற்றா கலக்கிட்டே இருக்குதும்மா அப்படின்ட்டு மனோஜ் புலம்பிக்கிட்டே வர்றா. அப்படி டேய் எனக்கும் அப்படி தாண்டா இருக்குது அப்படின்ட்டு 2 பேர் தட்டு தடுமாறி டைனிங் டேபிள் போய் உட்கார போகிறப்ப, என்னம்மா வீடே இருட்டாக இருக்குது, ஐயோ இன்னும் லைட்டே போடலையாம்மா போடுமா அப்படின்ட்டு ரொம்ப சோகமாக மனோஜ் சொல்கிறான். 2 பேர் லைட்டை போட்டு போய் டைனிங் டேபிளில் மனோஜ் படுத்துக்கிறான். டேய் எந்திரா அந்த தண்ணினாச்சி கூடுறா அப்படின்ட்டு மனோஜ் எழுப்பி தண்ணி குடிக்கிறான். ஐயோ முடியல, இப்படி பரட்டுன்னு பரட்டுதே அப்படின்னு, டேய் எனக்கும் அப்படி தாண்டா இருக்குது, பெட்டுக்கும் பாத்ரூமுக்கும் நடந்துக்கிட்டே இருந்தேன்டா முடியல, சரி பார்க்கலாம் அப்படின்னோடனே அண்ணாமலை எந்திரிச்சு வரா. அப்படி எந்திரிச்சு வந்து எங்கடா பெட்டில் ஆளவே காணா அப்படின்ட்டு எந்திரிச்சு பார்த்துட்டு வெளியில் வர்றா. அப்படி என்ன பக்கத்தில் ஆளை காணான்ட்டு எந்திரிச்சு வந்து இங்கே என்ன டைனிங் டேபிள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு, தூக்கம் வரல, ஏன்னா 2 பேர்த்துக்குமா சேர தூக்கம் வரல அப்படின்ட்டு, ஆமாம் 2 பேர்த்துக்குமே வருது அப்படின்னு, என்னடா அப்படிங்காட்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறான். 2 பேரும் என்ன நடந்ததுன்னு சொல்லாமல் பூசி மழுப்புறாங்க. மீனாக இருந்துட்டு ஐயோ என்னமோ சவுண்டு கேட்குதே அப்படின்ட்டு எந்திரிச்சு பார்க்குறா. அப்படி என்ன எல்லாம் இருக்காங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு எந்திரிக்கிறப்ப அதோட முடியுது இன்றைக்கு எபிசோடு. நாளைக்கு காலையிலேயே பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.